ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்து ரன்னிங் ஓடுறதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஸோ இது வரலும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ ஸ்டர்வா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆப் வச்சு தான் நான் வந்து லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாக வந்து நான் ஓடிட்டுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இது வரலும் ஒரு 2500 கிலோமீட்டர் கிட்ட நான் ஓடிருக்கேன். லாஸ்ட் இயரில் வந்து என்னுடைய டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா 1500 கிலோமீட்டர் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற என்னுடைய டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். இந்த இயரில் பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிறது என்னுடைய டார்கெட். லாஸ்ட் இயரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாரத்தான் ஒரு 5 to 6 டைம்ஸ், ஒரு 10 டைம்ஸ் கிட்ட வந்து நான் வந்து ஹால்ஃப் மாரத்தான் 16 கிலோமீட்டர் வந்து ஒரு 10-15 டைம்ஸ் வந்து நான் ஓடி முடித்தேன். இந்த பயிற்சிகள் வாயிலாக எனக்கு கிடைச்ச அனுபவங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரெகுலராக ரன்னிங் ஓடும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதில் முதல் முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயம் வந்து நம்ம ரன்னிங் ரெகுலராக ஓடுறதுனால நமக்குள்ளே வந்து மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் வந்து சுரக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, நம்மளை வந்து எப்போதும் மகிழ்ச்சியாகவே வச்சிருக்கிறது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் டியூட்டி, நான் வந்து சிஆர்பிஎஃப்ல வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கேன். ஸோ நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து டியூட்டியில் வரும். அது இல்லாமல் ஃபேமிலி ப்ராப்ளம், வெளியில் இருக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் எல்லாத்துலேயும் இருந்து நம்ம என்ன நானே ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னுடைய ரெகுலர் ரன்னிங் ப்ராக்டிஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரன்னிங் ஓடுறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தின் ரீதியாக நான் சொல்லக்கூடிய முதல் முக்கியமான கருத்து. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய கொழுப்பை குறைச்சி உடல் எடையை பராமரிக்கிறதுக்கு ரன்னிங் ரொம்ப 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 ஒரு முக்கியமான பயிற்சியாகும். மற்றது வந்து ஜிம் ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், யோகா இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் சரி, ரன்னிங்க்கு ஈக்குவலானது இந்த நிச்சயம் கிடையாது ஃபேட் லாஸை பொறுத்தளவு. ஓகே, இப்போ நம்ம ஜிம் பண்ணுறோம் அப்படின்னா 1 hour பயிற்சி பண்ணோம்னா ஒரு 300-400 கலோரிஸ் தான் வந்து நம்மளால் பர்ன் பண்ண முடியும். பட் நம்ம 1 hour ரன்னிங் வந்து ஒரு லைட் ஜாக்கிங் லெவலில் போனோம்னா கூட நம்மளால் வந்து 1000 கலோரிஸ் வந்து நம்மளால் பர்ன் பண்ண முடியும். ஸோ ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக பண்ணும்பொழுது ஃபேட் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆகுது. நம்மளுடைய உடலுக்கு உயரத்துக்கு ஏற்ற எடையை பராமரிக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரன்னிங் தான். அடுத்து ரன்னிங் ஓடும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நரம்புகளும் சரி, எலும்புகளும் சரி, நம்மளுடைய தசைகளும் சரி ரொம்ப வந்து வலுவாக இருக்கிறதா நீங்களே வந்து உணர்வீங்க. கையை முறுக்கி நம்ம வந்து ஒரு டைட் பண்ணி பார்த்தோம்னாவே வந்து நம்மளுடைய நரம்புகள் புடைக்கிறதா இருக்கட்டும், சதைகள் வலுவாகதாக இருக்கட்டும், நம்மளுடைய எலும்புகள் வந்து வலுவாக நமக்கு நம்மளே வந்து அந்த ஒரு உணர்தல் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங் ரெகுலராக ஓடுறதுனால கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான பெனிஃபிட் ஆகும். அடுத்தது 4வது முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் பர்சனலாக உணர்ந்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒர்க் பண்ணுற பிளேஸில் வந்து ரெகுலராக வந்து AME ஆனுவல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 4 to 5 years பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹார்ட் பீட்டில் வந்து சம்டைம்ஸ் வந்து அப்நார்மல் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து அதில் காட்டுக்கும். ஏன்னா அது வந்து மிஷினரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்நார்மல் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் காட்டும். பட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 years வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 ECG எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப 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 நார்மலாக காட்டும். ஒரு முறை கூட வந்து இந்த லாஸ்ட் 2 years வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மல் அப்படிங்கிற லெவலுக்கு போனதே கிடையாது. நார்மல் தான் எப்போதும் காட்டும். என்னுடைய வந்து இந்த முறை AME பண்ண ஒரு 25-26 வயசு கான்ஸ்டபிள் பசங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையனுக்கு வந்து அப்நார்மல் வந்துச்சு, ஒரு பசங்களுக்கு வந்து நார்மல்ங்கிற ஆப்ஷன் வந்து வரவே இல்லை. ஸோ இதை நான் அந்த இடத்துல உணர்ந்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால வந்து எனக்கு கிடைச்ச வந்து மிகப்பெரிய பெனிஃபிட்டாக நான் உணர்ந்தேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மூளை வந்து மிக சிறப்பாக இயங்குது. அடுத்தது 4வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெகுலர் ரன்னிங் ப்ராக்டிஸ்னால நம்மளுடைய பிரைன் வந்து ரொம்ப சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இது வந்து நான் வந்து பர்சனலாகவே உணர்ந்திருக்க விஷயம். நம்ம வந்து ரெகுலராக பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல முடிவு எடுக்க வேண்டிய சூழல் வரும்போது நம்ம எடுக்கிற முடிவும், பயிற்சியே இல்லாமல் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கிற டைமில் எடுக்கக்கூடிய அந்த டைமில் ஏதாவது ஒரு சூழல் வரும்போது எடுக்கக்கூடிய முடிவுகளையும் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பயிற்சி பண்ணக்கூடிய டைமில் வரக்கூடிய அந்த முடிவெடுக்கக்கூடிய திறன் பார்த்திங்களா, அது வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த நம்மளுடைய பிரைன் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப வேகமாக வந்து பண்ண முடியும். நினைச்ச மாதிரி நினைச்ச வேகத்தில் வந்து பண்ணக்கூடிய சூழல் வந்து இந்த ரெகுலர் ரன்னிங் ப்ராக்டிஸ்னால அமையும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு வந்து தூக்கம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு 30 to 40 வயசுக்கு மேலே போனவங்களாம் பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் சிரமப்படுறது நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், நீங்களும் கூட வந்து உணர்ந்திருக்கலாம். பட் ரெகுலராக வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஒரு 8 மணியோ இல்லை 10 மணியோ எப்போ படுக்க போகணும்னு முடிவு பண்ணிக்கலாம், அந்த டைமில் படுத்த உடனே வந்து நல்ல தூக்கம் வரும். கரெக்டாக வந்து நீங்கள் வந்து என்ன பிளான் பண்ணிக்கிறீங்க, 4 மணிக்கோ இல்லை 5 மணிக்கோ எந்த டைமில் எந்திரிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களோ வந்து அந்த டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள முழிப்பு வந்துடும். இந்த 6 to 8 மணி நேரம் வந்து உங்களுக்கான தூக்கம் வந்து இந்த ரன்னிங் ரெகுலர் ப்ராக்டிஸ்னால நல்லா கிடைக்கும். ஸோ இது என்னன்னா நீங்கள் வந்து நம்ம ரெகுலர் ரன்னிங் ப்ராக்டிஸ்னால அந்த மகிழ்ச்சிக்கான ஹார்மோன்ஸ் இருக்குது. அதனால நம்ம டே ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். நம்மளுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரக்கூடிய எல்லா சூழலையும் வந்து கடந்து போயிடும். அப்படிங்கிற வந்து தூக்கமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும், உடலும் வந்து அசதியாயிரும். ஸோ படுத்த உடனே வந்து தூக்கம் வரும். இது வந்து
தூக்கத்துக்கான மிகச்சிறந்த அருமருந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாத்திரையெல்லாம் கிடையாது. நிச்சயம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ரன்னிங் ப்ராக்டிஸாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி நமக்குள்ளே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் வந்து கடைசியாக வந்து எப்போ பெருசாக நோய்வாய்ப்பட்டு ஒரு 4 நாள் 5 நாள் தொடர்ச்சியாக படுத்திருந்தேன் அப்படிங்கிறது என்னுடைய மெமரியில் கூட கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வந்து சின்ன சின்ன காய்ச்சல் தலைவலி அந்த மாதிரிலாம் எப்போ வந்து போகலாம். பட் வந்து நான் பெட் ரெஸ்ட் தான் எடுத்தால் தான் நம்ம நார்மல் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இதில் நிச்சயம் வரவே வராது. அந்த ரெகுலர் ப்ராக்டிஸ் ரன்னிங் ப்ராக்டிஸ் வந்து உங்களை வந்து நல்ல விதமாக வழி நடத்தும். உங்களுக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சுருக்கும். ஸோ நோய் தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியாகும். இதனால் ஆரோக்கியமாக ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் நினைக்கக்கூடிய செயலை வந்து ரொம்ப சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரன்னிங் ப்ராக்டிஸ் இருக்கும்போது உங்களோட நரம்புகளில் வந்து ஏதாவது பாதிப்பு இருந்து அடைப்புகள் இருந்தாலும் கூட வந்து அது எல்லாம் ரொம்ப சரியாயிட்டு ரொம்ப அதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆக்டிவாகவே இருப்பாங்க, ரொம்ப லீனாகவும் இருப்பாங்க. 9வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ரெகுலர் ரன்னிங் ப்ராக்டிஸ்னால பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெண்டைக்கால் தொடைப்பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு நல்ல ஷேப்பில் இருக்கும். உங்களுடைய புட்டம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஷேப்பில் இருக்கும். ஸோ அதோடைய வடிவமைப்பு ரொம்ப அழகாக இருக்கிறனால வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஃபீல் வரும். ஓகே, நம்ம வந்து ஆரோக்கியமாக நல்ல உடல் அமைப்போடு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10வது கடைசி பாயிண்ட்டாக இதில் நான் சொல்லக்கூடியது அப்படின்னா ரெகுலர் ரன்னிங் ப்ராக்டிஸ்னால நமக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்குள்ளே 3 பயிற்சியுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒன்று ஜிம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடல் வந்து வலிமை அடையும். யோகா பண்ணும்போது உடல் வந்து வளையும் தன்மை அதிகரிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே வந்து தாங்கும் சக்தி அதாவது ஸ்டெமினா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெகுலர் ரன்னிங் ப்ராக்டிஸ்னால உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ரெகுலர் ரன்னிங் ப்ராக்டிஸ்னால உங்களுக்குள்ள வந்து ஆழமான ஒரு நம்பிக்கை வந்து இருக்கும். எதையும் உங்களால் செய்ய முடியும், எல்லாத்தையும் வந்து கடந்து போக முடியும். ஒரு தன்னம்பிக்கை வந்து உங்களுக்குள்ள இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை வந்து வெற்றிகரமாக மாற்றும். ஸோ உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரன்னிங் பண்ணுறதுல வந்து மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து 5-6 நாள் தொடர்ச்சியாக வந்து ஒரு 5 கிலோமீட்டர் லெவலில் வந்து ஓடி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுவே உங்களுடைய வாழ்க்கையை வந்து வளமாக மாற்றும்.